அனைவருக்கும் கோகுலின் வணக்கம். தமிழக மக்களை முட்டாளாக்குனது பத்தாதுன்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அடுத்ததா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நான் முட்டாளாக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காருங்க. எஸ், தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிஎம் ஆசை வெளியில வர தொடங்கியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை இந்த வீடியோல நான் பேச போறேன். நிறைய திடுக்கிடும் தகவல்களை நீங்க இதுல தெரிஞ்சுப்பீங்க. வீடியோ முழுசா பாருங்க. கடந்த 3 மாதங்களா விஜயனுடைய ரூட் மாஃபியா என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் விஜயனுடைய முகத்தை பரப்பணும் அப்படின்ற ஒரு செயல்ல இறங்கியிருக்காங்க. நீங்க கேட்கலாம், என்னப்பா ஆல்ரெடி விஜய் ஒரு நடிகர் தானே, இந்தியா முழுக்க அவரை தெரியும்ல அப்படின்ட்டா, தமிழகத்தை தாண்டினா கேரளால தெரியும், அதை விட்டா கன்னடா ஆந்திரால ஓரளவுக்கு தெரியும். நார்த் சைட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு அவ்வளோ பெரிய மாசு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்காங்க இன்னைக்கு ரூட் மாஃபியா. விஜய் அவர்களை தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலையும் ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணியிருக்காங்க. மக்களே, நீங்க வந்து விழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நார்த் இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சரை வந்து இதுக்கு பயன்படுத்துறாங்க. பொதுமக்கள் கிட்ட போயிட்டு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குற மாதிரி, உங்களுக்கு விஜய் பிடிக்குமா, மோடி பிடிக்குமா, விஜய் பிடிக்குமா, யோகி பிடிக்குமான்ட்டு மோடிக்கு ஈக்குவலா விஜய் அவர்களை பெருசாக காட்டுற விஷயத்தில் வந்து இந்த ரூட் மாஃபியா இறங்கியிருக்காங்க. நீங்கள் நிறையா வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நார்த்தில் விஜய் வந்து ஒரு ஸ்டார், விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை, தமிழகத்தில் விஜய் வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சுன்ற மாதிரி இவங்க தானாகவே செட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் தெரிய வேண்டிய நேரம் இது. முதல்ல யார் இந்த விஜய் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. தன்னுடைய வாழ்நாளில் மேக்சிமம் ஒரு 60 மணி நேரம் மக்களுக்காக செலவிட்டிருப்பாரா? இவங்க கேட்டால் சொல்லுவாங்க, தாவேகா தொண்டர்கள் விஜய் வந்து அங்கே போனார், இங்கே போனார், அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு, அனிதாவுடைய இறப்பில் கலந்துக்கிட்டாரு, தூத்துக்குடியில் போயிட்டு போராட்டம் பண்ணார், மீனவர்களுக்காக, இலங்கை தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணார், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் சொன்னாங்க. அடித்து சொல்லுவோம், இது எல்லாமே ஸ்கிரிப்டடு. விஜய் கூட இருந்து வெளியே வந்த ஒரு நபரே அனிதாவினுடைய மரணத்திற்கு விஜய் போனது ஒரு ஸ்கிரிப்டட் தான், நாங்கள் சொல்லி தான் விஜய் பண்ணார், பீச்சில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போய் நாங்கள் சொல்லி கொடுத்தது தான் விஜய் அப்படியே பண்ணாருன்ற விஷயத்த போட்டு ஓப்பனாக உடைச்சிருப்பாருங்க. 60 மணி நேரம் கூட மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் கூட நிற்காத ஒரு நபருக்கு தமிழ்நாடு கிடைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம்னு தான் சொல்லுவேன். இவர் வந்து இன்னைக்கு நான் இந்தியாவை ஆளணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு விஜய் வந்து தன்னை தயார்படுத்திட்டு இருக்காரு. நீங்க எவ்வளவு பேர் இந்த விஷயத்தெல்லாம் வந்து கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. கடந்த 10-20 வருடங்களாவே விஜய்க்கு ஒரு பக்காவான பிஆர்ஓ டீமை வச்சு விஜய் வந்து ஒரு தியாகி, விஜய் வந்து ஒரு போராளி, சினிமாவில் விஜய் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டார் தெரியுமான்ட்டு இவங்களாம் பில்ட் பண்ணுவாங்க. திரைப்படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் விஜய் வந்து ஒரு பிரிட்ஜ் மேலே இருந்து குதிச்சாரு, அது எவ்வளோ கஷ்டமான ஷாட்டு தெரியுமா, அப்படி இப்படின்னு ஓவர் கிரியேட் பண்ணி விஜய்க்கான ஹைப்பை வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து திணிச்சாங்க. அதுதான் உண்மை. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த திரைப்படத்தில் பிரிட்ஜ் மேலேருந்து விஜய் குதிச்சார்ல, விஜய்க்கு அந்த படத்தில் குறைஞ்சது 50 கோடியா சம்பளம் இருக்குமா, டாக்ஸ்லாம் போக 50 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு தன்னை சுற்றி எல்லாமே பாதுகாப்பாக செட் பண்ணிட்டு கயிறுல இருந்து தொங்குறது யாரால முடியாதுன்னு நான் கேட்குறேன். அதுக்கு எதுக்கு அவ்வளோ ஹைப்பு? 10 லட்சம் ரூபா கொடுத்தா இன்னைக்கு குதிக்கிறதுக்கு இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? கீழே தண்ணி தான் இருக்குது, கயிறே கட்டாமல் நான் குதிக்கிறேங்க, 10 லட்ச ரூபா கொடுங்கன்ற அளவுக்கு தான் இன்றைக்கி மக்கள் வந்து அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. 50 கோடி 100 கோடி வாங்கிட்டு ஒரு சீனை நடிச்சிட்டாருன்றதுக்காக ஒரு டைரக்டரை வச்சு இவங்க அந்த விஷயங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் ஒரு தியாகின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயங்களை தெளிவாக பண்ணிட்டு வந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் பெருசாக கண்டுக்கல. இவன் என்ன பண்ண போகிறான், இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இவங்க கடந்து வந்ததன் விளைவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த விஜயனுடைய ஆட்சி அமர்ந்திருக்கு. தமிழகமே இன்னைக்கு தத்தளிச்சிட்டு இருக்கு இந்த விஜயனுடைய ஆட்சியால். யாருக்கும் முன் அனுபவம் கிடையாது. அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, எதனா ஒரு விஷயத்த மேனேஜ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது. யாருங்க இந்த புஷி ஆனந்த்? புஷி ஆனந்துக்கெல்லாம் பேப்பரை பார்த்து படிக்க தெரியுமா? அவருக்கு கீழே இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள். இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நடிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக விஜய்க்கு வாக்களிச்சு இன்னைக்கு மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க. வாக்களிச்சிருக்காங்க, வெற்றி பெற்றாரு, ஓகே. தேர்தலுக்கு முன்னாடி விஜய் சொன்னது எல்லாமே பொய் தான். சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை எதையுமே இந்த விஜய் நிறைவேற்றவில்லை. அதை ஒண்ணா சொல்றேன். இதுல முக்கியமா மக்களை கவர்ந்த வாக்குறுதிகள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாரு. சில்லறையெல்லாம் செதற விட்டாங்க. தளபதி வந்துட்டாருன்னா வேற லெவல்ல பண்ணிடுவாருன்ட்டு அவர் அந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாரு? 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள நபர்களுக்கு முழுவதுமாக விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கருக்கு மேல இருக்குன்னா 50% வரைக்கும் தள்ளுபடி செய்யப்படும் சொன்னாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபயர் விட்டாங்க, சில்லறையை செதற விட்டாங்க. இந்த வீடியோவை யாராவது ஒரு விவசாயி பார்க்குறீங்கன்னா எனக்கு கீழே கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி ஆகணும், நான் சொல்கிறது சரியா தவறானு. ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் விஜய் என்ன பண்ணார்? ஜெயிச்சு வெற்றி பெற்று எப்படி எப்படியோ குதிரை பேரம் அது இதுன்னு பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார்? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாரா? கிடையாது. கேவலமான விஷயங்களை பண்ணார்.
விவசாய மக்களுடைய முதுகுல குத்தனாரு. தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது வேற, இப்ப செஞ்சது வேற. இவர் இன்னைக்கு கொடுத்திருக்க இந்த தள்ளுபடியால யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்ல. முதலா இவருடைய ஆட்சியில விவசாயிகள் வந்து ஏமாற்றப்பட்டார்கள், அதுதான் உண்மை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மகளிர்களுக்கு 60 வயதிற்கு உட்பட்ட மகளிர்கள், அதாவது குடும்ப தலைவிக்கு மாதம் 2500 ரூபா தருவன்னாரு. இதனை நம்பி மட்டும் எவ்வளவோ மக்கள் வந்து வாக்களிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பன், என்னோட ஃப்ரெண்டோட அம்மா கூட இந்த ஒரு விஷயத்தை நம்பி வாக்களிச்சாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச்சு மூச்சே கிடையாதுங்க. இவர் சொன்ன இந்த எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத, சாத்தியமில்லாத விஷயத்த நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் வந்து பண்ண மாட்டேன்றாரு. இன்னைக்கு ஏன் 2500 ரூபா கொடுக்கலன்னு கேட்டால், திமுக வந்து எத்தனை மாதம் கழிச்சு கொடுத்தாங்க? 28 மாதம் கழிச்சு தானே கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டினுடைய நிலைமை வேற. நான் திமுகவுக்கு முட்டெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் சொல்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது கொரோனா கட்டத்தில் நம்ம இறுதிக்கட்ட காலத்தில் இருந்தோம். அன்றைக்கி வந்து நாடே வந்து நம்ம நாடு மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரியுமே இன்றைக்கி மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக வந்து நிறையா நாடுகள் வந்து பின்தங்கி இருந்த ஒரு சமயம். அப்போ தான் முதல்வர் ஸ்டாலின் வந்து அன்றைக்கி ஆட்சி அமைக்கிறாரு. இருந்தாலும் வந்து மக்கள் வந்து அதிக ப்ரெஷர் கொடுத்ததுனால ஒரு 28 மாதத்தில் போட ஆரம்பித்தார் அந்த 1000 ரூபாவை. ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? இது எல்லாமே நான் பண்ணுவேன், நான் சொல்கிறது எல்லாமே சாத்தியம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களை முட்டாளாக்கியிருக்காரு. பெண்களை முட்டாளாக்கியிருக்காரு. இதை விட ஆண்டுதோறும் 6 சிலிண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாருங்க. 6 சிலிண்டர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நடுத்தரவாசிகள் எல்லாருமே விஜய்க்கு கண்ணை மூடி ஓட்ட குத்துனாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா, விலைக்கு கொடுத்து கூட சிலிண்டரை நீங்கள் வாங்க முடியாத நிலையில தான் மக்கள் இருக்காங்க. அந்த சிலிண்டர் விஷயத்தை பற்றி வாயை திறக்கலைங்க விஜய். இவருடைய தேர்தல் அறிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா மகளிரை வந்து கவர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் மகளிருடைய ஓட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் 8 கிராம் 1 சவரன் நான் வந்து தங்கம் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், ஒரு சிறந்த பட்டுப்புடவையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த மக்களை முட்டாளாக்கியிருக்காரு. இன்றைக்கி ஒரு பவுன் நகையோட விலை என்ன கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. எப்படி கொடுக்க முடியும் இன்றைக்கி தமிழகம் இருக்கக்கூடிய இந்த சூழலில்? உடனே சொல்லுவாங்க கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு. இவர் அறிக்கை வெளியிடும் போதே வந்து தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குன்னு இவருக்கு தெரியுங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் இருக்குன்றதையும் சொல்லிட்டாங்க போன கவர்மெண்ட்டு. அதெல்லாமே தெரிஞ்சும் இவர் மக்களை ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடைய தான் இந்த அறிக்கையை கொடுத்தாரு. நான் நம்பி ஏமாந்தது எது தெரியுமா? மாதம் 200 யூனிட் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 200 யூனிட் நான் வந்து தள்ளுபடி பண்ணுவேனார். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? 500 யூனிட்டுகளுக்கு குறைவாக இருக்கக்கூடிய வீடுகளில் 200 யூனிட் ஃப்ரீன்னு மாத்திட்டாரு. மாதம்ன்றதை 2 மாசம் ஆக்கிட்டாரு. எல்லாமே பொய். இவ்வளவு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வந்தது? இவ்வளவு பொய்ய சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு இன்னைக்கு மொட்டை அடிச்சிருக்காரு விஜய். இதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு இன்னைக்கு வந்து நான் இந்தியாவே நான் ஆள போறேன்னா யார் ஏத்துப்பாங்க? இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மற்றும் தமிழகத்துல நிறைய மாவட்டங்கள்ல வீடுகள் இடிக்கப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் இடிக்கப்படுது. நான் ஆக்கிரமிப்பு நிலத்தில் வீடு கட்டுச்சுன்னா நான் முட்டு கொடுக்கல, அது தவறு தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் 30-40 வருஷமாக அந்த மக்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க. இதே விஜய் இன்னைக்கு பேசக்கூடிய இதே விஜய் என்ன சொன்னாருன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, சரியான முறையில் வீட்டு வரி மின் கட்டணம்லாம் கட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் செக் பண்ணிட்டு பட்டா வழங்குவேன்னாரு. ஆனால் இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீட்டை அடியோடு அடியாக இடிக்கிறாரு. மனசாட்சி இல்லாமல் இந்த தாவேகா கவர்மெண்ட் அதை பண்ணிட்டு இருக்கு. 40-45 வருஷமா அங்கே வாழ்ந்த மக்கள்லாம் இன்னைக்கு கதறி துடிக்கிறாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க எல்லாரும் விஜய்க்கு வாக்களித்த நபர்கள் தான். இந்த விஷயங்கள் வெளியில வரவிட மாட்டாங்க. இந்த விஜயினுடைய ரூட் மாஃபியா அதை அமுக்குறாங்க. விஜய் வந்து இன்னைக்கு ஒரு ஆய்வு போயிட்டாருன்னா அதை பெரிய விஷயமா பேசுறாங்க. ஒரு ஹாஸ்டலுக்கு நேற்று ஆய்வு போயிருக்காரு, அதை பெரிய விஷயமா பேசுறாங்க. ஆனா இங்க அடியில என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை யாராலையுமே பேச முடியல. விஜய் ரசிகர்கள் அதை பார்த்தாலே ஏத்துக்க முடியல. இப்போ இந்த காணொலி நான் பேசுறேன்னா விஜய் ரசிகர்களால் இது ஏத்துக்கவே முடியாது. உடனே வந்து ஸ்கிப் பண்ணிடணும், நம்ம வந்து இதை வந்து நம்ம அன்லைக் பண்ணிடணும், இதை வந்து நம்ம ரிப்போர்ட் அடிக்கணும், அந்த ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றது கூட தெரியாத அளவுக்கு தற்குறிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள். இந்த மாதிரி சொன்னது எல்லாமே போயிங்க. நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னாரு. ஆட்சிக்கு வந்து 2-3 நாளே கோவையில் 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. அதுக்கு வந்து விஜய் அவர்கள் நேரில் வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க பெண்கள், சகோதரிகள். எங்கள் விஜய் நான் வருவாருன்னு. அதுக்கும் விஜய் வந்து வரல. ஒரே ஒரு ட்விட்டை போட்டு ஓடி ஒளிஞ்சிட்டாரு. பிரஸ்ஸை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட திராணியும் கிடையாது. அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு 4-5 நாள்லேயே இந்த விஷயம் நடக்குது. லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்னு ஒரு பொய். லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன்னு சொன்ன விஜயோடைய கட்சியிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த வீரா என்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி மாட்டினாரு. அதுக்கப்புறம் அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டோம், நாங்கள் வந்து அவரை அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் இல்லாத டெக்கால்ட்டி வேலையெல்லாம் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம், பாட்டிலுக்கு 10 ரூபா
எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் கையில் எடுத்த பெரிய விஷயம் தான் இந்த 10 ரூபா யார் வீட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி விஜய் அவர்கள் இதை வந்து பேசினாரு. ஆனால் இன்னைக்கு அவருடைய ஆட்சியில் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இதை பற்றி கேள்வி கேட்டால் அது சரிதான் சொல்கிறாங்களே தவிர, நீ ஏன் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கணும்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா நாங்கள் எதுக்காக கேட்டோம்னா அது யாரோட பேக்கெட்டுக்கு போகுதுன்றதுக்காக தான் நாங்கள் கேட்டோம். அரசுடைய கஜானாக்கு வந்து அது எங்களுக்கு ஓகே தான் சம்மதன்ற மாதிரி இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னா மக்களை ஏமாத்துறாங்களா இல்லையா? இதெல்லாம் பார்த்து தமிழக மக்கள் இன்னைக்கு ஏமாந்தது பத்தாம இந்தியா வரைக்கும் போயிட்டு நான் ஏமாத்த போறேன்னா எப்படிங்க? நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் 60 மணி நேரம் கூட தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்காக செலவிடாத ஒரு தலைவன் தேவையான்னு கேட்கிறேன். இதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டாங்க? இப்போ இன்னைக்கு நம்ம இதை பேசுறோம்னா தனி மனித தாக்குதல் அந்த அளவுக்கு வருது. என் குடும்பத்தை பத்தி வரும். நீங்களே பாருங்களேன், கீழே போயிட்டு விஜயை பத்தி எதனா ஒரு கமெண்ட், ஒரு பாசிட்டிவா அவர் விஜய் செய்யக்கூடிய விஷயத்த எடுத்து நீங்க சரியா தான் பதில் அளிச்சிருப்பீங்க அந்த கமெண்ட்ல. உங்களுடைய எடுத்தவனே உங்க குடும்பத்தை வந்து ஆபாசமா பேசுவான் தற்கொலைகள். இந்த அளவுக்கு தான் நீங்க தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. படிச்ச பசங்க மாதிரி யாருமே இல்லை, எல்லாம் விஜய் விஜய் விஜய். பெண்கள்லாம் நான் விஜய்க்கு மனைவியா கூட போவேன்றாங்க, கணவனை விட்டுட்டு போவேன், அந்த மனநிலையில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. விஜய் சொன்னா நான் என்ன வேணா பண்ணிடுவேன், விஜய்க்கு நான் புருஷனா இருப்பேன், விஜய் அழகா இருக்காரு, என் புருஷனை விட விஜய் தான் முக்கியம் இப்படின்னு பெண்கள் வந்து நீங்க தரம் கெட்டு போயிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த வீடியோ காணொலியை பரப்புங்க. விஜயனுடைய இந்த நோக்கம் வந்து சீக்கிரமா முறியடிக்கப்படணும். அதுதான் என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இந்தியாவுடைய பிரதம மந்திரியா வந்தாருன்னா நம்ம நாடு என்ன ஆகும்? ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்து கூட பதிலளிக்க முடியாத திராணியே இல்லாத ஒரு தலைவர் எதற்கு தேவைன்ற. அவருடைய கட்சியில மொத்தம் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டா நின்னாங்களே 234 எம்எல்ஏக்கள், அவங்களுடைய பேர் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து அரசியல் பேசுறதை விட்டுறேன். டிவி கேக்காரன் என்ன பண்ணான்றது எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன், அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன். எம்எல்ஏவுடைய பேர் கூட விஜய்க்கு தெரியாது. ஆதவ் அர்ஜுனான் டீம் வந்து ஒரு செட் ஆஃப் எம்எல்ஏ வந்து இறக்குறாங்க. இப்போ சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன் போக்குவரத்து துறை அமைச்சர், அவர் ஒரு டீமை இறக்குறாரு. இவங்களுடைய பேர் கூட தெரியாது. அன்னைக்கு பேப்பரை வச்சு படித்தது தான் விஜய் வந்து முக்காவாசி எம்எல்ஏவை முதலாவதாக அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் தான் பார்த்தாரு. இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி நமக்கு தேவையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய கட்சியுடைய எம்எல்ஏ பேரே தெரியாத ஒரு தலைவர் எதற்கு தமிழ்நாட்டில் இருக்கணும்? சீக்கிரம் இந்த ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பணுங்க. அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்கணும். அதுதான் முக்கியம்.